இந்த வீடியோவில் நீங்கள் சிசிடிவிக்காக 10,000 20,000 செலவு பண்ண வேண்டியதில்லை. 2,000 3,000 செலவு பண்ணாலே நீங்கள் உங்கள் வீட்டை வந்து பாதுகாத்துடலாம். இல்லை உங்கள் கடைக்காக போட்டாலும் சரி, உங்கள் ஆஃபீஸ்க்காக போட்டாலும் சரி, 2,000 3,000 இதுவே இந்த பட்ஜெட் தான் என்னால் போட முடியும், ரொம்ப கம்மியாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இது. இதெல்லாம் பார்த்தா நம்ம சேனலில் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் சிசிடிவி பார்த்தீங்கன்னா சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் கொரியர் பண்ணிடுறோம். தேவைப்படுறவங்க நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. சிசிடிவி கோர்சஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ சிசிடிவி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா சிசிடிவி கோர்சஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கோர்சஸில் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ கால் பண்ணுங்கள் 9585006736. ஓகே, இந்த வீடியோவில் அன்பாக்சிங் வந்து இந்த கேமராவோட அன்பாக்சிங் iSecure பிராண்டோட 2 மெகாபிக்சல் வைஃபை பிடி கேமரா. இந்த கேமராவோட அன்பாக்சிங் ஆல்ரெடி போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிகரேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்ஜர் அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் கேமராவோட. ஓகேங்களா? சுவிட்ச் பாக்ஸில் ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம கேமராவில் வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இது வந்து டைப் சி தான். டைப் சின்றதுனால ஒரு வேளை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாகவே இந்த அடாப்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 5 வோல்ட் 1 ஆம்ப் அடாப்டர். இந்த அடாப்டர் உங்களுக்கு ஈஸியாகவே வெளியே கிடைக்கும். இது இல்லாமல் வால் மவுண்ட், ஓகேங்களா, வால் மவுண்ட்டு இல்லை சீலிங் மவுண்ட் பண்ணுறதுக்கான அதோட அந்த பேஸ் கிளாம்பும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதிலே கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் வாலில் மாட்டினாலும் சரி, இல்லை சீலிங்கில் மாட்டினாலும் சரி, இந்த கேமரா வந்து உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதோட 2 ஸ்க்ரூவும் பிவிசியும் இது கூடயே கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த யூசர் மேனுவல். இந்த யூசர் மேனுவலே தாராளமாக போதுமானது. உங்களுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வந்து தான் இதை மாட்டணும், இந்த கேமராவை மாட்டணும், இதை கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இந்த யூசர் மேனுவல் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. நம்ம வீடியோவில் பார்த்தாலே போதுமானது. இதிலே ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்போம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்களே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாகவே கேமராவை ஆட் பண்ணுறதும் சரி, லைவாக வாட்ச் பண்ணுறதும் சரி. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சார்ஜரை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஈஸி க்ளவுட், ESEE ஈஸி க்ளவுடுன்ற ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து iSecure பிராண்டுக்கான ஆப்புன்னு சொல்லலாம். இந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இவங்களே QR கோடும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பாக்ஸ் அட்டையிலையும் இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லேயும் இருக்கும், QR கோடு இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாலும் சரி, இல்லை ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஈஸி க்ளவுடு போட்டுங்க, ஈஸி க்ளவுடு CLOUD இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதை தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். நம்ம கேமரா வந்து அந்த ஆப்பில் தான் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ ஆப்பை வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா கேமராவில் என்னென்ன போர்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம யூசர் மேனுவலில் சொல்லியிருக்கிறாங்க. லைட் இண்டிகேட்டரு, ஃபோட்டோ சென்சாரு, ரீசெட் பட்டனு, SD கார்டு ஸ்லாட்டு, DC பவர் சப்ளை, இது 5 வோல்ட்டு 1 ஆம்பு. ஸோ ஃபோட்டோ சென்சார் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நம்மளுக்கு நைட் விஷனுக்காக பிளாக் அண்ட் ஒயிட்டில் நமக்கு தெரியும். இது 2 மெகாபிக்சல் கேமரா. இதுலேயும் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு 3 மெகாபிக்சல் கேமரா சொன்னோம். இதில் 2த்துலையுமே நைட் விஷன் தான். நைட் விஷன் வந்து நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லாம் தெரியும். ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு வித் இமேஜோடு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஈஸி தான். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வர ஆப்ஷன்ஸ்லாம் மட்டும் நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். ஓகேங்களா? அதில் வர பர்மிஷன்லாம் உங்களுக்கு கேட்கும். எனக்கு கேமரா பர்மிஷன் கொடுங்க, நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் கொடுங்க, இதெல்லாம் மட்டும் கேட்கும். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா, அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. என்னென்னலாம் பர்மிஷன் கேட்குதோ அந்த பர்மிஷன் எல்லாமே கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்து ஈஸியாகவே ஆட் ஆகிடும். நம்ம எதனா பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா தான் உங்களுக்கு ஆட் பண்ண முடியாது, இல்லை ஆப் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியாது, இல்லை கேமரா வந்து ஆட் பண்ண முடியாது, இந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இது ஒய்ஃபை கேமரா அப்படின்றதுனால உங்கள்கிட்ட ஒரு ஒயர்டு கனெக்ஷன், இல்லை ஒயர்லெஸ் கனெக்ஷன், இல்லை சிம் ரவுட்டர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஒயர் கனெக்ஷன் இருக்குன்னா அந்த ஒயர் கனெக்ஷன் மூலியமாகவே இந்த கேமரா வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் ஒயர்டு கனெக்ஷன் இருக்குது என்கிட்ட. ஸோ அது மூலிமா தான் நான் இந்த கேமரா வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நம்ம ஆப் மூலிமா கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு ஒய்ஃபை கேமரா கான்ஃபிகர் பண்ணுறோன்னா கேமராவை ஆன் பண்ணிக்கங்க. உங்கள்கிட்ட ஒரு நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். மொபைல் இருந்துச்சுன்னா என்னென்னா நம்ம மொபைல் போய் பார்க்குறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுங்க. ஒன்று நெட் கனெக்ஷனு, இன்னொன்று வந்து உங்கள் மொபைல். இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நெட் கனெக்ஷனும் ரெடியாக இருக்குது. இப்போ அப்படியே கான்ஃபிகர் பண்ண வேண்டியது தான். ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஈஸி க்ளவுடுன்னு ஆப்பை சொன்னல, அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோடனே அதில் இருக்கிற எல்லா பர்மிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லொக்கேஷனும் ப்ளூடூத்தும். ஓகேங்களா? இந்த கேமரா பொறுத்த வரைக்கும், இந்த iSecure கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். ஒய்ஃபை ஆப்ஷனும் சரி, லொக்கேஷன் ஆப்ஷனும் சரி, ப்ளூடூத் ஆப்ஷனும். ஏன்னா இந்த லொக்கேஷனும் ப்ளூடூத்தை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமரா வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்னா என்ன?
ஒன்று லொக்கேஷன் பர்மிஷன், ஓகேங்களா, இன்னொன்று ப்ளூடூத். இப்போ வந்து நான் கேமரா ஆன் பண்ணுறேன். கேமரா ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு கேமரா ஆன் ஆகிடுச்சு அப்படின்றக்கான இண்டிகேஷன் என்ன, ப்ளூ லைட் வந்து இதில் பிளிங்க் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இதுதான் இண்டிகேஷன், நம்மளுக்கு வந்து கேமரா ஆன் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான இண்டிகேஷன். சார்ஜர் நல்லா தான் இருக்குது, பவர் நம்மளுக்கு கரெக்டாக தான் வருது அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் என்ன, நீங்கள் கேமராவை ஆன் பண்ண உடனே கேமராவில் இருக்கிற ப்ளூ லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகணும். ஸோ பிளிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கேமரா கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது, சார்ஜர் வந்து கரெக்டாக தான் இருக்குது, அதோட பவர் சப்ளை கரெக்டாக போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து என்னென்னா, இந்த கேமரா ரொட்டேட் ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. அந்த கேமரா, அந்த CP+ கேமரா என்னென்னா உடனே ரொட்டேட் ஆகும். அடுத்த செகண்ட் வந்து ரொட்டேட் ஆகிடும் ஆன் பண்ணோடனே. இந்த கேமரா வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் டைம் எடுத்து தான் ரொட்டேட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன நினச்சிங்க, ரொட்டேட் ஆகலை ஒர்க் ஆகலை அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் டைம் விட்டிங்கன்னா அதுவே 360 டிகிரி ரொட்டேட் ஆகிட்டே நின்றோம். ஸோ இந்த 2 ஸ்டெப்பு மூலிமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம சார்ஜர் நல்லா தான் இருக்குது, நம்ம கேமரா நல்லா தான் இருக்குது, இப்போ கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதிலே வாய்ஸும் வரும் உங்களுக்கு. அந்த CP+ அளவுக்கு அதிகமாக வாய்ஸ் வரனாலும் சின்ன சின்ன வாய்ஸ் வருது, இதுமாதிரி கனெக்ட் பண்ண ரெடியாக இருக்குது, கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வாய்ஸஸ் வருது. இப்போ வந்து நம்ம கேமரா கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா லைட்டு இண்டிகேட் ஆகுது, ரொட்டேட் ஆகி நின்றுடுச்சு, அதனால் நம்ம கேமரா கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு முன்ன சொன்னது போல் என்னென்ன பர்மிஷன்லாம் கேட்குதோ எல்லாமே ஓகே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து அக்ரி, ஓகேங்களா. அவங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதனால் அக்ரி கொடுத்தோடனே ரிஜிஸ்ட்ரேஷன், இமெயிலா ஃபோன் நம்பரா இல்லை கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். கூகுள் அக்கௌண்ட் கொடுத்திங்கன்னா நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவை, உங்கள் இமெயில் ஐடி மூலிமா அதுவே எடுத்துக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், கூகுள் அக்கௌண்ட்டுக்கு மூலியமாகவே கொடுத்துருங்க. ஏன்னா எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது, நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுவாக எடுத்துக்கும். நான் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டு தான் கொடுக்குறேன். ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்திங்கன்னா உங்கள் மொபைலில் என்னென்ன இமெயில் ஐடிலாம் இருக்கோ அந்த இமெயில் ஐடி எல்லாமே ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி தேவையோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். நான் கூகுள் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணோடனே என் மொபைலில் இருக்கிற இமெயில் ஐடி எல்லாமே காட்டுது. எனக்கு நான் கான்ஃபிகர் பண்ண வேண்டிய இமெயில் ஐடி வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வரீங்களே அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து அக்ரி அண்ட் கண்டினியூலாம் கேட்குது. ஸோ இதில் என்னென்ன உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் என்னென்ன பர்மிஷன் கேட்குதோ இது எல்லாமே கொடுத்துருங்க. ஏன்னா கொடுத்தா தான் நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியும், அடுத்தடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆக முடியும். இப்போ பார்த்திங்கன்னா மைக் பர்மிஷன் கேட்குது, ஓகேங்களா. ஏன்னா இதில் 2 வே கம்யூனிகேஷன் இருக்குது, நம்ம பேசுகிறது உங்களுக்கு கேமராவில் கேட்கும், அதுக்காக மைக் பர்மிஷன் கேட்குது. எல்லாமே கொடுத்துருங்க, எது கேட்குதோ எல்லாமே அலோன்னு கொடுத்துருங்க. எதுவுமே டோன்ட் அலோ இல்லை அதை டினே பண்ண வேணாம். கொடுத்திங்கன்னா அது ஒர்க் ஆகாது, அந்த ஃபங்க்ஷன் இல்லை கேமரா ஆட் ஆகாது. அதனால் என்னென்ன பர்மிஷன் கேட்குதோ எல்லா பர்மிஷனுமே அலோ கொடுத்துருங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே என்னென்ன பர்மிஷன் கேட்குதோ பேசிக்கான ஃபங்க்ஷன் தான், ரொம்ப செக்யூரிட்டி இது அந்த மாதிரிலாம் இல்லை, பேசிக்கான ஃபங்க்ஷன் தான். கேமராக்கு என்னென்ன பர்மிஷன் கேட்குமோ அந்த பர்மிஷன்லாம் கேட்கும். இப்போ நம்மளுக்கு ஆன் ஆகிடுச்சு, ப்ளஸ் ஆட் கேமரான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே லொக்கேஷன் ப்ளூடூத் தான் கேட்கும். பாருங்க ஃபஸ்ட்டு கேட்குதுங்களா லொக்கேஷன். ஸோ லொக்கேஷனு ப்ளூடூத், அதனால தான் சொன்னேன் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண சொல்லி நீங்கள் லொக்கேஷனும் ப்ளூடூத்தும் ஆன் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பர்மிஷனை கேட்குது, அதுக்கும் ஓகே கொடுத்துக்குங்க. ஸோ இந்த 2 பர்மிஷன் வந்து மஸ்ட்டு. ஏன்னா இந்த 2 பர்மிஷன் கொடுத்ததுனால QR கோடு ஸ்கேன் பண்ண தேவையில்ல, நீங்கள் கேமரா கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. ஜஸ்ட்டு இது 2 லொக்கேஷனும் ஓகேங்களா ப்ளூடூத்தும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமரா நேமே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும் ஆப்பில். இந்த 2 மட்டும் ஆன் பண்ணிட்டீங்க, லொக்கேஷனும் ப்ளூடூத்தும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேமரா நேம் வந்து நம்மளுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நியர்பை டிவைஸை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த கேமரா நேம் வந்து ஷோ ஆகும். இங்கே பாருங்கள் ஷோ ஆகிடுச்சு பாருங்கள் எனக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு ஆடுன்னு கொடுக்க வேண்டியது தான். அந்த கேமராவோட லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் நம்மளுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் ஆடுன்னு கொடுத்தா மட்டும் போதும், வேறு எதுவும் பெருசாகவே கொடுக்க தேவையில்லை. QR கோடு ஸ்கேன் பண்ண தேவையில்ல, அதிகமாக கான்ஃபிகர் பண்ண தேவையில்ல, ரொம்ப ஈஸியாகவே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு இந்தமாரி வந்துடணும் உங்களுக்கு. இந்தமாரி வந்துச்சுன்னா தான் கரெக்டாக ஸ்டெப்ஸை ப்ரொசீட் பண்ணிக்கிறீங்க. எல்லா பர்மிஷனுமே கொடுத்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பர்மிஷனுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்குறீங்க. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா பர்மிஷனுமே கொடுத்துருங்க. இப்போ ஆடுன்னு கொடுப்போம், ஆடுன்னு கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பு போவோம். உங்களுக்கும் இந்த மாதிரி வரணும். ஆடுன்னு கொடுத்துட்டேன் நான். இப்போ வந்து நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன். இதுக்கு நம்ம நெட்வொர்க் ஒய்ஃபை கான்ஃபிகரேஷன் பண்ணோம்ல, நான் வந்து ஆல்ரெடி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வச்சுருக்கிறேன். அதோட நேம் கொடுத்துட்டேன், மேலே வந்து அதோட நேம் கொடுத்துட்டேன், கீழே வந்து அதோட பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். தப்பாக டைப் பண்ணிங்கன்னா கான்ஃபிகர் ஆகாது. கரெக்டான பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணணும். நான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை தப்பாக டைப் பண்ணிட்டேன், அதுவுமே உங்களுக்கு அப்படியே வீடியோவில் ஷோ ஆகும் பாருங்க. அதனால் எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு கான்ஃபிகர் ஆகிறதுக்கு.
நான் வந்து பாஸ்வேர்டு தப்பாக தான் கொடுத்தேன். அதனால் கான்ஃபிகர் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. கான்ஃபிகரும் ஆகலை. லாஸ்ட்டு வந்துருச்சு. நெட்வொர்க் ஃபெயில்டு, நெட்வொர்க் கனெக்ஷன் ஃபெயில்டு, நீங்கள் திரும்ப கனெக்ட் பண்ணுங்கள், திரும்ப ரீகான்ஃபிகர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஏன்னா நான் வந்து பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் 1 டைமுக்கு 2 டைம்ஸ் வந்து பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுங்க. நீங்கள் தப்பாக கொடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை, திரும்ப பாஸ்வேர்டு கேட்கும். திரும்ப முதல்ல வந்து கான்ஃபிகர் பண்ண சொல்லும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பெரிய ப்ராப்ளம் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ பாஸ்வேர்டு கரெக்டாக தெரிஞ்சுங்க, பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுங்க. இல்லை பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா திரும்ப ரீகான்ஃபிகர் பண்ண சொல்ல திரும்ப முதல்ல இருந்து ரீகான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு லோட் ஆகிறது ரொம்ப லேட்டாக தான் லோட் ஆகுது. ஸோ கான்ஃபிகர் ஆகுது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த மாதிரி கேமரா தேவைப்படுறவங்க ஜஸ்ட்டு நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்கன்னா வித் கேஷ் ஆன் டெலிவரியோடவும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணியும் கொடுத்துருவோம். அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கொரியர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான் கான்ஃபிகரேஷன். நீங்கள் கால் பண்ணி டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம், எப்படி கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இது கூட ஸ்பெண்ட் பண்ணாலே நீங்களே ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து கொரியர் போட்டு விட்டுருவோம். ஸோ கொரியர் வந்து நீங்களும் ட்ராக் பண்ணலாம், நம்ம சைட்லேயும் ட்ராக் பண்ணலாம். அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் கேஷ் ஆன் டெலிவரி இருப்பானு ஒரு சிலர் இருப்பாங்க. இப்போதைக்கு கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லைங்க. ஃபியூச்சரில் கேஷ் ஆன் டெலிவரி கொண்டு வரதுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து கொரியர் போட்டுருவோம். ஸோ செலான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுனால நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ வருது, மேக்ஸிமம் வந்து 1 டேலேயே ரீச் ஆகிடுது கொரியரை பொறுத்த வரைக்கும். வில்லேஜ் சைடு இருக்கிறாங்க, ரொம்ப தள்ளி இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1.5 நாள் ஆகுது. நான் மண்டே சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து Tuesdayவே போயிடுது. இல்லை ரொம்ப வில்லேஜ் சைடு இருக்கிறாங்களே, கனெக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறாங்க, அந்த இடத்துல மட்டும்தான் 1.5 நாள் ஆகுது. ஸோ மண்டே அனுப்புனா வெனஸ்டே புதன்கிழமை மதியம் மாரி சென்ட் ஆகுது. ஸோ 1.5 நாள் ஆகுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சென்ட் ஆகிடுது. ப்ரொஃபஷனல் கொரியர் போட்டாலும் சரி, எஸ்டி கொரியரில் போட்டாலும் சரி, உங்களுக்கு எந்த கொரியர் தேவைப்பட்டாலும். ஒரு சிலர் வந்து எஸ்டி கொரியர் எனக்கு நியர்பை பக்கத்துலேயே இருக்குது, எனக்கு எஸ்டியில் போடுங்கன்னுவாங்க. ஒரு சிலர் ப்ரொஃபஷனல் தான் எனக்கு பக்கத்தில் அதில் போடுவாங்க. எல்லா கொரியருமே நம்மக்கிட்ட அவைலபிள். நீங்கள் எந்த கொரியரில் போட சொன்னாலும் அந்த கொரியரில் வந்து போட்டு விட்டுருவோம். ஸோ கான்ஃபிகரேஷன் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ராங் பாஸ்வேர்டு, அதனால் இவ்வளோ லேட் ஆகுது. நீங்கள் ஒய்ஃபை கரெக்டான ஒய்ஃபை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டான பாஸ்வேர்டு போட்டிங்க அப்படின்னா இவ்வளோ நேரம்லாம் ஆகாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ளே 100% வந்து உடனே லோட் ஆகிடும். அதிகபட்சம் 1 நிமிஷம் தான். இது பாஸ்வேர்டு தப்புன்றதுனால நம்மளுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக போடணும் நம்ம. இப்போ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நேம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுவோம். கரெக்டான பாஸ்வேர்டு இப்போ டைப் பண்ணுறேன். கரெக்டான பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு இப்போ கான்ஃபிகர் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான், அதுக்குள்ளேயே நம்மளுக்கு கான்ஃபிகர் ஆகிடும். ஸோ பாஸ்வேர்டு மட்டும் கரெக்டாக டைப் பண்ணிங்க. ஸோ பாஸ்வேர்டை நான் கரெக்டாக டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், இப்போ முன்னே இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கான்ஃபிகர் ஆகுது பாருங்கள். வாய்ஸும் வரும் நம்மளுக்கு, ஒய்ஃபை கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸும் நம்மளுக்கு வரும் பாருங்கள். அதுக்குள்ளே 14% 15% ஆகிடுச்சு. இதில் பெரிய ஸ்டெப்லாம் இல்லை கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க, கேமராவை ஆன் பண்ணுறீங்க, ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு போடுறீங்க. இங்கே பாருங்கள், முடிஞ்சிச்சு பாருங்கள் 100%. ஸோ 1 நிமிஷம் இல்லை அதிகபட்சம் 2 நிமிஷம். நேம் வந்து நம்ம எந்த நேம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கேமராவை எங்கே வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நேம் வச்சுக்கலாம். ஹாலில் வைக்கிறீங்கன்னா ஹாலு, இல்லை ரூமில் வைக்கிறீங்கன்னா ரூமு. ஸோ என்ன நேம் நம்மளுக்கு தேவையோ என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம், நம்மளோட நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நேம் கொடுத்துட்டு ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியதான். ஸோ சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து ஷோ ஆகும், எவ்வளோ சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஃபினிஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபினிஷன் கொடுத்தனா முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு வியூ வந்து வர ஆரம்பிச்சிடும், மொபைலில் லைவ் வியூ வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், மொபைலோட லைவ் வியூ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, சிக்னல் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு ஷோ ஆகுது. சிக்னல் ஸ்ட்ரென்த் ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ ஃபினிஷ்னு கொடுத்துட வேண்டியதான். இப்போ லைவ் வியூ வந்து நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பார்த்துக்கலாம் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம். இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இதிலே என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் மெனுவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது நம்ம பார்த்திங்கன்னா பகல் டைமில் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதிலேயே SD HD ஆப்ஷன் இருக்குது அந்த வீடியோ குவாலிட்டிக்காக. மேக்ஸிமம் ஹெச்டியில் வச்சுக்கோங்க. ஹெச்டி வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும், அதனால் ஹெச்டியில் வச்சுக்கோங்க. எஸ்டியில் வச்சா டேட்டா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் அன்லிமிட்டெட் நெட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒயர்டு கனெக்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து ஆக்டரோட அன்லிமிட்டெட் கனெக்ஷன் தான் அது இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஹெச்டிலேயே எந்த நேரம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அப்புறம் என்னென்ன பர்மிஷன் கேட்குது. இப்போது அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ஆன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமா. அடுத்து வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷன். ஏதோ ஒரு பர்சன் வராரு, இல்லை ஏதோ ஒரு மூமெண்ட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். வீடியோ வந்து லைவ் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். எனக்கு உங்களுக்கு வந்து அந்த லைவாக இந்த செகண்ட்ஸ் வந்து எனக்கு லைவ் ரெக்கார்டு வேணும் அப்படின்னா மொபைல் மூலிமா லைவ் ரெக்கார்டும் பார்த்துக்கலாம். அப்புறம் போர்ட்ரேட் மோடு. ஓகேங்களா, போர்ட்ரேட் மோடு. ஸோ போர்ட்ரேட் மோடு வந்து திருப்பிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம கேமராவோட டேரெக்ஷன் லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு
360 டிகிரி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் கேமராவை. நம்ம மேனுவலாகவே இங்கேருந்தே ரொட்டேட் பண்ணிக்கலாம். எங்கேருந்து வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் கேமரா இருக்கும், நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, ஜஸ்ட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்தே ஆப்ரேட் பண்ணலாம். கேமராவை லெஃப்ட்டு, ரைட்டு, அப் அண்ட் டவுன் எல்லாமே ரொட்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மோஷன் டிடெக்ஷன் ஆப்ஷன். அது வந்து மைக் ஆப்ஷன். ஸோ மைக் மூலிமா நீங்கள் பேச சொல்ல பார்த்தீங்கன்னா, மைக் ஆப்ஷன் இதில் மைக்கோட பர்மிஷன் எல்லாமே கொடுத்துடணும். மைக் மூலிமா நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அங்கே கேட்கும். ஆஃபீஸ்லேருந்து மைக் மூலிமா மைக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு மைக்கை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து கேட்கும். கேமரா எந்த இருக்கும், கேமராலேருந்து வாய்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு அங்கே கேட்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸும் இருக்குது. மோஷன் டிடெக்ஷன், மோஷன் ட்ராக்கிங், அதுக்கப்புறம் இதில் சைரன். ஓகேங்களா? ஸோ மோஷன் டிடெக்ஷன் வந்து ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது, அதை வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் மாரி அனுப்பணும் அப்படின்னா மோஷன் டிடெக்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் மோஷன் ட்ராக்கிங். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைரன் ஆப்ஷன். இந்த சைரன் ஆப்ஷன் வந்து எனக்கு இதில் ஃபேவரட்டாக இருந்தது, ரொம்ப பிடிச்சும் இருந்ததுன்னு சொல்லலாம். இது என்னென்னா, யாரோ ஒருத்தர் வராங்க, அவங்கள அலர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த சைரன் ஆப்ஷன் நம்ம சைரன் ப்ரெஸ் பண்ணால் சைரன் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து அலர்ட்டாக எல்லோரும் அலர்ட் ஆகிடுவாங்க. வீட்டில் ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஆவாங்க. இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க அலர்ட் ஆகி என்னென்னு போய் செக் பண்ணிப்பாங்க, என்னமோ சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ள மெனுவில் போனாலும் நம்மளுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் வருது. மோஷன் டிடெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு வேணும், ஸோ ஸ்லோவாக, மீடியமாக அப்படின்னு சொல்லிட்டு மோஷன் டிடெக்ஷன் இருக்குது, மோஷன் ட்ராக்கிங் இருக்குது. அதுலேயே நிறைய ஆப்ஷன், ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மோஷன் டிடெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போக போக எக்கச்சக்கமான ஆப்ஷன். ஜஸ்ட்டு ஒரு ஒன் டைம் நீங்கள் விசிட் பண்ணாலே போதும், என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக ஃபுல்லாக செக் பண்ணாலே அது உள்ள இருக்கிற எல்லா ஆப்ஷனும் ஒரு 1 டேஸ் 2 டேஸ்லேயே நீங்களே லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஷன் டிடெக்ஷன் வந்தால் என்ன சவுண்டு வைக்கணும், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காகவும் ஒரு டோன் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு மோஷன் டிடெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நாய் குலைக்கிற மாதிரி சவுண்டு வேணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் எனக்கு நான் ஹைலைட்டாக பார்த்தது ஒன்று வந்து அந்த சைரன் ஆப்ஷன் நல்லா இருந்தது. யாரோ வராங்க, நீங்கள் சைரனை ப்ரெஸ் பண்ணி அவங்கள பயமுறுத்தணும் அப்படின்னாலும் அதுக்கு அந்த ஆப்ஷன், சைரன் ஆப்ஷன் நல்லா இருந்தது. இன்னொன்று வந்து ஏதோ ஒரு மோஷன் டிடெக்ஷன் வருது, அந்த இடத்துல சவுண்டு ப்ளே பண்ணணும், எக்ஸாம்பிளுக்கு நாய் குலைக்கிற மாதிரி ப்ளே பண்ணணும், அந்த ஆப்ஷன் எனக்கு இந்த 2 ஆப்ஷன் வந்து இதில் ஹைலைட்டாக பார்த்தது. நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்க, இன்னொருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேரும் பண்ணிக்கலாம். ஸோ நைட் விஷனில் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு, நைட் விஷனில் பிளாக் அண்ட் ஒயிட் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா? நைட் விஷனில் நம்மளுக்கு நைட் விஷன்லேயும் பார்க்க முடியும், இருட்டாலாம் தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூமில் வச்சுருக்கிறீங்க, இல்லை கார் பார்க்கிங் வச்சுருக்கீங்க, நைட் டைமில் அங்கே லைட்டே இல்லைனாலும் இந்த கேமரா மூலிமா உங்களால் தெளிவாகவே பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஷேரிங் ஆப்ஷன். ஷேரிங் ஆப்ஷனில் என்னென்னா, நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, உங்கள்கிட்ட நீங்கள் தான் ஒய்ஃபை கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் பார்க்கணும் அப்படின்னா அவரும் இதே ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டார் அப்படின்னா நீங்கள் ஷேரிங் கொடுத்தீங்கன்னா போதும், அவருக்கு ஷேர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரைவசி ஆப்ஷன், இதுவுமே நல்லா இருந்தது. ஒரு ரூமில் இருக்குது, ஒரு ரூமில் அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கணும், ப்ரைவசிக்காக ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்த மட்டும் இங்கே பாருங்கள் மார்க் பண்ண மாதிரி வச்சிடலாம். ஸோ அந்த இடத்துல இருக்கிறது மட்டும் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஒரு கார் பார்க்கிங்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கனாலும் ஹைட் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் இதில் இருக்குது. ப்ரைவசி மாஸ்க் அந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் வந்து எனக்கு ஹைலைட்டாக இருந்தது இந்த மெனு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். இந்த 3 ஆப்ஷன், ஒன்று சைரன் ஆப்ஷன், இன்னொன்று வந்து மோஷன் டிடெக்ஷனில் நம்மளுக்கு விருப்பப்பட்ட சவுண்டு வைக்கிறது, இன்னொன்று வந்து இந்த ப்ரைவசி மாஸ்க். ஸோ அந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும் ஹைட் பண்ணி வச்சிடணும். அது வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்கில் ரெக்கார்ட் ஆகாது. ஓகேங்களா? அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் நம்மளுக்கு ரெக்கார்டிங்கில் ரெக்கார்ட் ஆகாது, அந்தமாரி ஹைட் பண்ணி வச்சிடலாம். இதுவுமே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒரு சிலருக்கு டவுட்ஸும் வரலாம், எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் சொல்லித்தாங்க. ஸோ எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமும் சரி ஒரு சில டவுட்ஸ் வரலாம், இல்லை இந்த ஆப்ஷன் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ் வரலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண சொல்லையே சரி ஃபுல்லாக எல்லா டவுட்ஸுமே கேட்டு இதில் இந்த ஆப்ஷன்லாம் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டவுட்ஸுமே கேட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன், அப்புறம் ரீசெட் கேமராவை ரீசெட் பண்ணுற ஆப்ஷன். நீங்கள் பட்டன் மூலிமாவும் ரீசெட் பண்ணிக்கலாம், ஆப் மூலிமாவும் ரீசெட் பண்ணிக்கலாம் கேமராவை. ஏதோ ஒரு ப்ராப்ளமோ இல்லை கேமரா சரியாக ஒர்க் ஆகலை அந்த டைம் மட்டும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிடும் கேமரா. இங்கேருந்து ஆப் மூலிமா ரீஸ்டார்ட் கொடுத்தோம்னா கேமரா வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிட்டு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஒரு சில டைமில் எதனா டெம்பரரி ப்ராப்ளம் இல்லை ஸ்டக்கான மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அந்தமாதிரி டைமில் நீங்கள் ரீஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே நீங்கள் ஒவ்வொன்றாவே ஒரு 1 டே 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, என்னென்னலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னென்னலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது எந்த நேரமும் ரொட்டேட் பண்ணியே வச்சுருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பாங்க, ஆட்டோ ரொட்டேட்ன்ற ஆப்ஷன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் இன்வெர்ட் ஆப்ஷனும் இருக்குது. இன்வெர்ட் ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் சீரியலில் மாட்ட சொல்ல வீடியோ வந்து உங்களுக்கு தலைகீழ தான் தெரியும்.
ஸோ அந்த இன்வெர்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேராக தெரியும் இமேஜஸ் எல்லாம். ஸோ அந்த ஆப்ஷனும் ஹைலைட் ஆனதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 ஆப்ஷன் வந்து இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹைலைட். ஒன்று சைரன் ஆப்ஷன், யாரோ வராங்க சைரன் வைக்கணும் அப்படின்னா சைரன் வைக்கலாம். மோஷன் டிடெக்ஷனில் பர்டிகுலர் சாங் வைக்கலாம், பர்டிகுலர் சாங் வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைவசி மாஸ்க், ஒரு ரெக்கார்ட் ஆகிற ஏரியாவில் அந்த பர்டிகுலர் இடம் மட்டும் எனக்கு ஹைட் பண்ணி வைக்கணும்னா அது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட் ஆப்ஷன், நீங்கள் தலைகீழே கேமரா மாட்டுறீங்க, அதில் வந்து எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக தெரியும்னா அந்த இன்வெர்ட் ஆப்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். இது 4மே நான் பார்த்ததில் இந்த கேமராவில் ஹைலைட்டான ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எது ஹைலைட்டான ஆப்ஷன் சொல்கிறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி கேமரா பார்த்துருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கேமரா யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இந்த கேமரா அதோட பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமரா தேவைப்படுதுன்னா நமக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.